IPL 17வது சீசன் தொடங்க இன்னமும் 45+ நாட்கள் தான் இருக்கு. CSK அணியில இருந்து அம்பத்தி ராயுடு விலகி விட்டதாலும் சமீப காலமாக மொயின் அலியும் பேட்டிங்கா சொதப்பிட்டு வர்றதாலும் CSK அணியோட மிடில் வரிசை பலவீனமானதாக இருக்கு. இதனால IPL 17வது சீசனுக்கான மினி ஏலத்தில் தரமான மிடில் வரிசை வீரரை வாங்குவதற்கு CSK கட்டாயத்துல இருக்கு. இந்த நிலையில நியூசிலாந்து அணியின் திரடி ஆல்ரவுண்டர் டேரில் மிச்சலை 4 கோடி கொடுத்து CSK வாங்கியிருக்கு. சமீபத்தில் இந்தியாவில் நடைபெற்ற ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரில் மிடில் ஓவர்களில் ஸ்பின்னர்களை அபாரமாக எதிர்கொண்டார். மேலும் CSK வாங்கிய பிறகு பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலும் அபாரமாக செயல்பட்டார். இந்நிலையில டேரில் மிச்சலுக்கு கால்ல காயம் ஏற்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. காயத்தின் தன்மை அதிகமாக இருக்கிற காரணத்தினால அவர் கண்டிப்பா 3 மாதங்களுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும்னு மருத்துவர்கள் அறிவுரை சொன்னதாக சொல்லப்படுது. இதனால வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் டேரில் மிச்சல் 17வது சீசன்ல கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே CSK யாரை அதிக விலை கொடுத்து வாங்குதோ அவர்கள் போட்டியில விளையாட முடியாத நிலைமை தான் ஏற்பட்டது. இதுக்கு முன்னாடி பென் ஸ்டோக்ஸும் அதிக கோடிகள் கொடுத்து வாங்கி பிறகு அவரால் விளையாட முடியாமல் போனது குறிப்பிடத்தக்கது. இதனால தோனி அதிரடியாக யோசனை செய்துட்டு வராராம்.